உழைப்பால் ஒழுக்கம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் இனிஷியேட்டிவ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கையால் எப்படி ஒரு இமேஜ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேண்ட்ரைட் எஃபெக்ட் அனிமேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேஷன் பண்ணுறதுக்கு தேவையானது கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனும், ஒரு ஹேண்ட்ரைட் PNG ஃபைலும், ஒரு இமேஜும் தேவைப்படும். உங்களோட மொபைலில் கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் அதை கிளிக் பண்ணுங்கள். எம்டி ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ப்ரௌசரை கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்டையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். லேயரை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இமேஜ் தான். இங்கே யாரும் அப்படின்னா கிளிக் பண்ணி ஜூமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஜூம் வச்சுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இன் அனிமேஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் ஆப்ஷன் வைப் டவுன் இருக்குங்களா, இது நம்ம ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட லெவல் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் ஒயிட் கலரையும் அப்துல் கலாம் இமேஜ் இருக்குங்களா, அதுக்கு முன்னாடி இங்கே எம்டிஆர் இருக்குங்களா, அங்கே வச்சு உங்களோட 2 ஹேண்டை வச்சு ஒரே டைமில் ரெண்டுமே ஜூமிங் இன்க்ரீஸ் பண்ணணும். பார்த்திங்களா, ஜூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஜூமிங் வச்சதுக்கப்புறம் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ PNG ஃபைல் ஹேண்ட்ரைட் இருக்குங்களா, அதை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். இதுவும் ஜூமிங்கை நம்ம எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நான் ஓரளவுக்கு ஸ்மாலாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் பார்த்திங்களா, கீ சிம்பிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கமாக கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் இமேஜ் கொஞ்சம் ஸ்மாலாக வரும். அங்கே எட்ஜ் ஸ்டார்டிங் பாயிண்டில் ஹேண்ட் எடுத்து போய்ட்டு கரெக்டாக வைங்க. ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இமேஜ் கொஞ்சமாக வரும். கரெக்டாக அந்த எட்ஜில் வைங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்க்ரால் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த எட்ஜில் வைங்க. இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போது ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இதுதாங்க ஹேண்ட்ரைட் எஃபெக்ட் அனிமேஷன். ஓகேங்களா, இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ரைட் ஹேண்ட் சைடில் சிம்பிள் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜ் ஒன்று பண்ணுவோம். யூனிட் 6 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பண்ண ப்ராஜெக்ட். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஷேர்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் டு கேலரியை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் ஹெச்டியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகின இருக்குது. டைரெக்டாக நம்மளோட கேலரிக்கே சேவ் ஆகிடும். ஓகே, டவுன்லோட் ஆச்சு. சேவ் வீடியோ டு கேலரி ஓகே கொடுத்துங்க. இப்போது நம்ம கேலரியை போய்ட்டு செக் பண்ணலாம். கேலரி கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இதுதாங்க ஹேண்ட்ரைட் எஃபெக்ட் அனிமேஷன் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி எஃபெக்டை க்ரியேட் பண்ணலாம். உங்களோட இமேஜும் க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஹீரோயின், ஆக்டர்ஸ் யாராவது இமேஜை அனிமேஷன் பண்ணி நம்மளோட
வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சந்தேகம் மற்றும் கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப லைக் பண்ணினா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, உங்களோட சோஷியல் மீடியாவுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஒருவன் மணியின் மைந்தன் ஷியாம்.